இப்படி கொதிச்சிட்டு இருக்கிறது என்னன்னு தெரியுமா? பாலக்காட்ல மட்டும் ஸ்பெஷலா எல்லா கல்யாணத்துக்கும் முன்னாடி நாள் கிடைக்கிற கும்பளங்கியும் இறைச்சியும். ஸோ, அதுக்கு முதல்ல கும்பளங்காவ நல்லா கட் பண்ணிட்டு, அதில மஞ்சள் பொடி, மிளகு பொடி, உப்பு, மல்லிப்பொடி இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. தென் கடாயில் கோகனட் ஆயில் போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. தென் பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, தக்காளி இது எல்லாம் நல்லா சோட்டே ஆனதுக்கப்புறமா நீங்கள் சிக்கன் சேர்த்திக்கணும். நான் இங்கே சிக்கன் வந்து கர்ட் அண்ட் டர்மரிக் போட்டு கொஞ்சமாக மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இதை மேரினேட் பண்ணாமே சேர்த்திக்கலாம். சிக்கன் வந்து தண்ணி ஊற்றாமல் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அதில் கொஞ்சம் வேகட்டும். அதுலேயே தண்ணி விட்டு வரும். ஓகேங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கொஞ்சமாக மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, உப்பு தேவையான அளவு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க கும்பளிங்காவை சேர்த்தணும். கும்பளிங்காய் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி இதில் ஊற்றிடுங்க. தென் இது கூட அரைப்பு ரெடி பண்ணணும். கோகனட், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பெப்பர் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் இதை கிரவுண்ட் பேஸ்ட்டை சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. அவ்வளோதாங்க. இங்கே எங்களுக்கு எப்பவும் வந்து கல்யாணத்துக்கு தலைநாள் கிடைக்கிற எங்களோட சிக்கனும் கும்பளங்கையும் ரெடி. இது கேரளா ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸி ரெசிபிஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.